உம் மனசு எம் மனசு ஒரு மனசாக இருந்துட்டா பஸ்பகிரி மலையை புஷ்பமாக நிறுத்திடுவேன். உம் மனசு எம் மனசு ஒரு மனசாக இருந்துட்டா சிக்கந்தர் மலையை செந்தூக்கா தூக்கிடுவேன் அப்படின்னு ஒரு பாடல் நாட்டுப்புற பாடலாக வழங்குறத பதிவு பண்ணுறோம். வைதிக சமய மறுமலர்ச்சி அப்படின்ற தலைப்பில் பண்டைய காலத்தில் வடநாட்டிலிருந்து சமணம், பௌத்தம், வைதிகம் முதலிய மதங்கள் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு முன்னே தமிழர் திராவிட மதத்தை கொண்டிருந்தார். அந்த திராவிட மதம் என்பது முருகன், கொற்றவை, சிவன், திருமால் முதலிய தெய்வங்களை வணங்கும் வழிபாடு. அந்த காலத்து தமிழரும் முருகன், கொற்றவை முதலிய தெய்வங்களுக்கு ஆடு கோழியை பலியிட்டு வணங்கி வந்தனர். தர்காவில் செய்யக்கூடிய ஆடு கோழி வெட்டும் ஒரு நேர்த்திக்கடன் வழிபாட்டு முறை என்பது, கந்தூரி என்ற வழிபாட்டு முறை என்பது அரசியல் சட்டத்தால் பாதுகாக்கப்பட்ட ஒரு நடைமுறை. அதை கேள்வி எழுப்பாம ஒரு மாற்று மத வழிபாட்டு முறையை இவர்கள் கேள்வி எழுப்புவதன் நோக்கம் என்ன? இது பொதுநல வழக்கு கிடையாது, இது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கிடையாது, இது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் லிட்டிகேஷன். அரசியல் நோக்கத்திற்காக தொடரப்பட்ட ஒரு வழக்கு தான். இவங்க ஸ்ரீமதி அவர்கள் அவங்க தீர்ப்பில் முதல் உத்தரவு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மலையை திருப்பரங்குன்ற மலைன்னு மட்டும்தான் கூப்பிடணும். இந்த மலையை சமணர் குன்று என்றோ சிக்கந்தர் மலை என்றோ கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பஸ்ஸில் போகும்போது நான் சிக்கந்தர் மலைக்கு போகிறேன், நான் சமணர் மலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு நீதிமன்ற தீர்ப்பை எப்படி நடைமுறைப்படுத்துறது? அப்போ உடனே தூக்கி அவர் ஜெயிலில் போகணுமா, எஃப்ஐஆர் போகணுமா? நீதிமன்றம் அவமதிப்பாது, அப்படி செய்ய முடியாது. அப்போ அமுல்படுத்த முடியாத ஒரு உத்தரவை நீதிமன்றம் எப்படி போட முடியும்? இக்குன்றத்திற்கு தன்பரங்குன்று, தென்பரங்குன்றம், திருப்பரங்கிரி, சத்தியகிரி, கந்தமாதனம், கந்தமலை, திருப்பரங்குன்றம், ஸ்கந்தர்மலை, சிக்கந்தர் மலை என்று பல பெயர்கள் வழங்கி வந்துள்ளன. இப்போ இந்த மலைக்கு பல பெயர் இருந்தது இந்த பிஹெச்டி ஆய்வுலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் கோயில் நுழைவாயில் மண்டபத்திலிருந்து 202 மீட்டர் தொலைவில் பெரிய ரத வீதியில் டிஆர் பிராய்லர்ஸ் இறைச்சி கடை அமைந்துள்ளது என்று கூகுள் மேப் காட்டுகிறதுன்னு சொல்லி அந்த கூகுள் மேப் படத்தை எடுத்து நீதிமன்றத்தில் நம்ம தாக்கல் செஞ்சிருந்தோம். அப்போ ஆடு கோழி வெட்டுற பழக்கம் இருந்துச்சுன்னு சொல்லி கலெக்டர் சொல்லியிருக்காரு, கமிஷனர் சொல்லியிருக்காங்க, எல்லாரும் சொல்லியிருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. நாங்கள் அதற்கான ஆதாரங்கள் வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் எதுக்கு கோர்ட்டுக்கு போனோம்? அவங்க தானே போகணும். யார் கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் போகணும். இதான் செக்ஷன் 101 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ திருப்பரங்குன்றத்தில் 2 நீதிபதிகளும் சேர்ந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. 2 நீதிபதி மத்தியிலும் மாறுபட்ட கருத்து இருந்தனால இப்போ 3வது நீதிபதிக்கு அந்த வழக்கு திருப்பரங்குன்றம் வழிபாடு தொடர்பான வழக்கு மாற்றப்பட்டிருக்கு. இப்போ அந்த வழக்கு விசாரணைக்கு நேற்று வந்திருந்தது. அதில் யார் தரப்பு முதல்ல பேசினாங்க, அப்புறம் நீங்கள் என்ன பேசுனீங்க, என்ன நீதிமன்றத்தில் என்ன நடந்தது? திருப்பரங்குன்றம் பிரச்சனை தொடர்பாக ஒரு 5 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு அதில் 3 வழக்குகளில் 2 நீதிபதிகளிடையே மாறுபட்ட கருத்து இருந்ததுனால அந்த 3 வழக்குகளை 3வது நீதிபதியான திரு விஜயகுமார் அவர்கள் விசாரித்து வராங்க. ஏற்கனவே இந்து மக்கள் கட்சி அனுமன் சேனா தரப்பில் அவங்க வாதங்களை விரிவாக வச்சுட்டாங்க. அதற்கு பிறகு ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சார்பில் நேற்று அவர்களுடைய வழக்கறிஞர் திரு ஏஆர்எல் சுந்தரேசன் அவர் பேசினாங்க. அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, 1920 கோயில் நிர்வாகம் சார்பிலே மதுரை சார்பு நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்தார்கள். அதற்கு முன்பாகவே நாங்கள் இந்த மலையை எங்களுக்கு ஏஎஸ்ஐ கட்டுப்பாட்டில் உள்ள பகுதி என்று நோட்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க பதில் மண்ணில் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த விஷயம் சொல்கிறாங்க. இப்போ இங்கே ஏதாவது ஒரு நடவடிக்கை செய்யணும்னா எங்கிட்ட தான் கேட்கணும், கேட்டு தான் பண்ணணும், ஒன்றிய அரசிடம் கேட்காம பண்ண முடியாதுன்றதான் அவங்க வாதம். அப்போ நீதிபதி அவர்கள் கேட்டார், அது தர்காவுக்கு மட்டுமா கோயிலுக்கும் பொருந்துமா அப்படின்னு. அப்போ கோயிலில் எது பண்ணாலும் அவங்க உங்கள்கிட்ட கேட்கணுமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவங்களுக்கு காலையில் பதில் சொல்லலை. தர்காவுக்கு பொருந்தும், கோயிலில் பொறுத்து நாங்கள் கேட்டு சொல்கிறோம் அப்படின்ட்டு மதியத்துக்கு மேலே அது கோயிலுக்கு பொருந்தாது அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை வச்சாங்க. அது ஒரு பொருந்தாத வாதமாக தான் இருந்துச்சு. மலையில் உள்ள மலையே அவங்க கட்டுப்பாட்டில் வருது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 180 ஏக்கர் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதில் கோயில் இல்லாமல் எப்படி இருக்கும்? அதனால் அது ஒரு முரண்பட்ட வாதத்தை அவங்க முன் வச்சாங்க. அதை நீதிபதி அவர்கள் கேட்டு இது ஏதோ ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரச்சனையாக மாறுற மாதிரி இருக்குது, இந்த பிரச்சனைக்குள்ளே நான் வரமாட்டேன் அப்படின்னு நீதிபதி அவர்கள் சொல்லிட்டாங்க.
இப்போ நம்ம தரப்பில் வைத்த வாதங்கள், அது தர்காவுக்காக நான் ஆஜராகி வாதங்கள் வச்சேன். ஏற்கனவே அவங்க தரப்பு வாதம், இந்து மக்கள் கட்சி அனுமன் சேனா தரப்பு வாதம் என்னென்னா, மொத்த மலையும் புனிதமானது, மொத்த மலையும் ஒரு சிவலிங்கம், அது அப்படி தான் நாங்கள் வழிபடுறோம். அந்த மொத்த மலையில் ஒரு பகுதியில் தர்காவில் ஆடுகோழி வெட்டினாலும் அது சைவ ஆகமத்துக்கு எதிரானது, அது பாவச் செயல். ஆடுகோழி வெட்டுவது பாவச் செயல், அதை செய்யக்கூடாது. இதனால் எங்கள் மத வழிபாட்டு உரிமை பாதிக்குது அப்படின்றதா அவங்களோட வழக்கில் ஒரு வாதம். இன்னொரு வாதம், சிக்கந்தர் மலைன்ற பேரே கிடையாது, இது திருப்பரங்குன்ற மலை ஸ்கந்தர் மலை தான், ஸ்கந்தர் மலைன்னு தான் இருக்குது. ஆனால் சிக்கந்தர் மலைன்னு இவங்க மாற்றுறதுக்காக முயற்சியை அங்கே உள்ள இஸ்லாமிய அமைப்புகள், ஜமாத்து, எஸ்டிபி எல்லாம் பண்ணுறாங்க. அதனால் அது மாற்றக்கூடாது, இதுதான் அவர்களுடைய வாதம். இதற்கு ஆதரவாக அந்த நீதிமன்ற தீர்ப்புகளில் 1923, 31, அதுக்கப்புறம் கொஞ்சம் லிட்ரேச்சர்ஸ் திருப்பரங்குன்றம் பற்றி எழுதியிருக்குது, இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு தான் இதுதான் அவங்களோட கேஸோட அடிப்படை. இப்போ நேற்று நான் பேசுகிற போது முதல் கேள்வியாக நான் வச்சது, முதல் வாதமாக நான் சொன்னது, ஒரு மதத்தின் இலக்கியங்கள், லிட்ரேச்சர் அல்லது நூல்கள், புனித நூல்கள்னு சொல்லப்படுற நூல்களோ இல்லை அதை பற்றியான வரலாறோ, அதை வைத்து இன்னொரு மதத்தின் பழக்கம் வழக்கம் மரபு சடங்கை கேள்விக்குட்படுத்த முடியுமா அப்படின்றதான் நான் மெயினாக வைத்த வாதம். ஏன்னா 1950லேருந்து 2025 வரை உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு மத பழக்க வழக்கங்கள் சடங்குகள் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்துக்கு வந்திருக்கு, உயர்நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு. ஆனால் எந்த வழக்கிலும் ஒரு மதத்தின் நூல்களை வைத்து, ஒரு மதத்தின் ஆகமங்களை வைத்து, ஒரு மதத்தின் இலக்கியங்களை வைத்து இன்னொரு மதத்தோட நம்பிக்கையோ வழிபாட்டு முறையோ அங்கே செய்கிற சடங்கையோ யார் இதுவரை கேள்வி எழுப்பதே கிடையாது. அதனால் நான் சொன்னேன், ஒரே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக அவங்கள காட்ட சொல்லுங்கள், சரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் காட்டட்டும். இப்போ நீங்கள் உங்கள் மத வழிபாட்டு உரிமை பாதிக்கப்படுது அப்படின்னா நீங்கள் நீதிமன்றத்தில் அது சொல்லலாம். இப்போ திருப்பரங்குன்றத்தில் ஆகமப்படி வழிபாடு நடக்கலை, இல்லை இது ஆகம கோயில் இல்லை, இப்படின்ற வாதங்களை திருப்பரங்குன்றம் தொடர்பான நூல்களை வைத்து பேசலாம், கேட்கலாம். ஆனால் சைவ ஆகமங்களின்படி இங்கே வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது அவங்க பெட்டிஷன்லே சொல்கிறாங்க. அதை நான் நீதிபதி அவர்களிடம் எடுத்து காட்டினேன். அவங்க கேஸுக்கான அடிப்படை என்னென்னா, சின்ஸ் த ரிலீஜியஸ் பிலீஃப் ஆஃப் ஹிந்து சைவ ஆகமாஸ் the animal sacrifice upon the Tirupurangundram hill is a sin and great insult to their religious sentiments. இந்து சைவ ஆகமங்களின்படி மலையில் இந்த பக்கம் தர்கா பக்கம் வெட்டுவது கூட பாவம், சென்டிமெண்ட்டை இந்துக்களுடைய நம்பிக்கையை புண்படுத்துறது அப்படின்றத அவங்க கேஸு. இப்போ இந்து மத இலக்கியங்களை, இந்து மத நூல்களை வைத்து இந்து மதத்தின் ஒரு மத வழிபாட்டு முறையை, இப்போ சபரிமலை இருக்குது, சபரிமலையில் வந்து கொஸ்டின் பண்ணாங்க, சபரிமலையில் பெண்களை போகக்கூடாதுன்னு சொல்கிறது, பெண்கள் போகிறது தீட்டுன்னு சொல்கிறது அரசியல் சட்டத்துக்கு முரணானதுன்னு கேட்டாங்க. அது கூட ஒரு செக்யுலர் இருக்கவங்க கூட கேட்கலாம். ஆனால் எந்த லிட்ரேச்சரை வச்சு கேட்டாங்க அப்படின்றது ஒன்று, எந்த லிட்ரேச்சரை வச்சு ஆர்கியூ பண்ணாங்க, இல்லை அரசியல் சட்டத்துக்கு முரணாக இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போது ஒரு பழக்கம் வழக்கம் மரபு அந்த லிட்ரேச்சருக்கு முரணாக இருக்கிறது மட்டும் இல்லை, அரசியல் சட்டத்துக்கு முரணாக இருந்தாலும் சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்த ஜாதி தான் வரணும், இந்த ஜாதி வரக்கூடாது அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்கள் லிட்ரேச்சரில் இருந்தால் கூட அரசியல் சட்ட பழக்கத்துக்கு முரணானது, ஆர்டிகல் 17க்கு வந்து எதிரானது, அதனால் அதை சொல்லி கேட்கலாம். இப்போ சபரிமலை வழக்கில் அப்படி தான் கேட்டாங்க. மற்ற எல்லா வழக்குகளிலும் வந்து அந்த மத இலக்கியங்களை பயன்படுத்தி அந்த மதத்தில் உள்ள நடைமுறை என்பது அந்த மத கோட்பாட்டுக்கு விரோதமானது அப்படின்னு தான் இதுவரை பேசியிருக்கிறாங்க. இப்போ இந்து மதமோ சைவ மதமோ அந்த இலக்கியங்களை பயன்படுத்தி இஸ்லாம் மதத்தின் ஒரு சடங்கு வழிபாட்டு முறையை கேள்விக்கு உட்படுத்துவது இதுவரை கிடையவே கிடையாது. அதுதான் நீதிபதிகள் சொன்னோம். இதை இப்படி அனுமதிச்சா, இப்போ அந்த தர்கா பகுதி என்பது இஸ்லாமிய வழிபாட்டு தலம், அது எல்லாரும் போனாலும் கூட மத வழிபாட்டு தலத்தின் தன்மை மாறாது. கரெக்ட். விசிட்டர்ஸ் நிறைய போகலாம். இப்போ வேளாங்கண்ணிக்கு போகிறாங்க,
எல்லா மதத்தை சேர்ந்தவங்க போகிறாங்க. அந்த மதத்தோட வழிபாட்டு தலத்தோட தன்மை மாறாது. பக்தர்கள் யார் வேணும், சபரிமலை கூட எல்லாரும் போகிறாங்க. பக்கத்தில் எல்லாம் இஸ்லாமியல் கிறிஸ்துவர்கள் கோயிலெலாம் இருக்குது, அதுக்கெல்லாம் சேர்ந்து தான் போயிட்டு போகிறாங்க. அப்படி இப்போ நம்ம கூட சர்ச்சுக்கு பலரும் வந்து போகலாம். அங்கே இருக்கவங்க இங்கே வரலாம், இங்கே இருக்கவங்க அங்கே போகலாம். அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த மதத்தோட வழிபாட்டு தன்மை என்பது அது எந்த மதம் சார்ந்து இருக்குதோ அந்த மத அடிப்படையில் தான். சரிங்களா? ஒரு வழக்கு போடுறதாங்க கூட இஸ்லாமிய முறைக்கு எதிரானதுன்னு இஸ்லாமிய இலக்கியத்தை வச்சு தான் தர்காவை கொஸ்டின் பண்ண முடியுமே ஒழிய, இந்து மத இலக்கியங்களை சைவ இலக்கியங்களை வைத்து இதை கொஸ்டின் பண்ணுறது அப்படின்னு ஆரம்பித்தா இதுக்கு ஒரு எண்டே இருக்காது. ஏன்னா அப்படி சொன்னால் இந்த நாடே பாரத நாடே புண்ணிய பூமி, இந்த நாட்டில் முனிவர்களும் ரிஷிகளும் வச்சுருக்கிறாங்க, இங்கே எப்படி மாற்று மத வழிபாட்டு தலங்கள் இருக்கலாம், அங்கே எப்படி ஆடு ஒளி பலியிடலாம் அப்படின்னு வைதிக மதத்துலேருந்து கேட்கலாம். நம்ம நாட்டார் வழிபாட்டு முறையை கேள்விக்குட்படுத்தலாம், பாண்டி கோயிலை கேள்விக்குட்படுத்தலாம், எல்லாம் செய்யலாம்ல. சரி. அப்போ இது இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு தான் ஒரு முதல் வழக்காக இருக்கும். வேறு எங்கேயுமே இப்படி ஒரு வழக்கு விசாரணைக்கே இருக்க மாட்டாங்க. ஆனால் இது விசாரணைக்கு எடுத்து ஒரு நீதிபதிக்கு ஆதரவாக வேறு சொல்லியிருக்காங்க. ஆமாம், போன தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா 300 கோயிலேருந்து 300 மீட்டரில் எங்கேயும் ஆடு கோழி வெட்டப்படலாம். நீதிபதி ஸ்ரீமதி அவர்களின் தீர்ப்பு, அவங்க தீர்ப்பில் தான் அது சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த அவர்கள் வழக்கின் மீதான நம்மளுக்கு முதல் எதிர்வாதம் என்பதே, அதாவது சைவ மத இலக்கியங்களை வைத்து இஸ்லாமிய மத வழிபாட்டு முறையை கேள்விக்குட்படுத்த முடியாது, இஸ்லாமிய மத வழிபாட்டு முறையை வைத்து சைவ மதமோ வைணவத்தை கேள்விக்குட்படுத்த முடியாது, கிறிஸ்தவ மதத்தை கேள்விக்குட்படுத்த முடியாது. அதேபோல் சமண பௌத்த இலக்கியங்களை வச்சு வேறு மத வழிபாட்டு முறையை கேள்விக்குட்படுத்த முடியாது. எப்போ கேள்விக்குட்படுத்தலான்னா அரசியல் சட்டத்துக்கு விரோதம் இருந்தால் மட்டும் பண்ணலாம், அவ்வளோதான் விஷயம். இதை நீதிபதி அவர்கள் சரி என்ற வகையில் ஏற்றுக்கொண்டார். இது முதல் வாதம். ரெண்டாவது வாதம் என்ன சொல்கிறோம்னா, ஒரு மத வழிபாட்டு உரிமை அப்படின்றது வெறுமனே இறைவனை வணங்குவது அப்படின்றது மட்டும் கிடையாது. மத வழிபாட்டு உரிமை என்பது இந்திய அரசியல் சட்டத்தின் ஆர்டிகல் 25, 26 இருக்குது. ஆர்டிகல் 29 கல்ச்சுரல் ரைட்டுன்னு இருக்குது. ஆர்டிகல் 13 இந்த கஸ்டம் என்பது சட்டம், சட்டத்துக்கான வலிமை கஷ்டத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பழக்கம் வழக்கம் மரபுக்கு சட்டத்துக்கான வலிமை உண்டுன்னு ஆர்டிகல் 13 சொல்லியிருக்கிறாங்க. அது அரசியல் சட்டத்துக்கு முரணாக இல்லாத வரை அது செல்லும். இப்போ இப்படி மத வழிபாட்டு உரிமை என்பது அரசியல் சட்டத்தால் ஒரு பாதுகாக்கப்பட்ட அடிப்படை உரிமை. மத வழிபாட்டு உரிமைனா என்ன, ரிலீஜன்னா என்ன, ரிலீஜியஸ் ரைட்னா என்ன அப்படின்னா, மதன்றது வெறும் டெக்ஸ்ட் மட்டும் கிடையாது, போய் வணங்குவது மட்டும் கிடையாது, அது சார்ந்த சடங்குகள், வழிபாட்டு முறைகள், ரிச்சுவல்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, இதெல்லாம் சேர்ந்தது தான் மதம். இதை உச்சநீதிமன்றம் 1954 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் சிரூர் மத் என்ற வழக்கிலே மிக தெளிவாக சொல்லியிருக்குது. மதம் என்பது வெறுமனே டெக்ஸ்ட்டோ கடவுளை வணங்குறது அப்படின்றது மட்டும் இல்லை, அதன் உடன் இணைந்த பல்வேறு சடங்குகளும் சேர்ந்தது தான் மதம். அதற்கும் சேர்த்து அரசியல் சட்டம் பாதுகாப்பை 25, 26 வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பை நீதிமன்றத்தில் கொடுத்தோம். அப்போ தர்காவில் செய்யக்கூடிய ஆடு கோழி வெட்டும் ஒரு நேர்த்திக்கடன் வழிபாட்டு முறை என்பது, கந்தூரி என்ற வழிபாட்டு முறை என்பது அரசியல் சட்டத்தால் பாதுகாக்கப்பட்ட ஒரு நடைமுறை அப்படின்றத, அது அடிப்படை உரிமை, அங்கே போகிற மக்களோட அடிப்படை உரிமை என்பது சொன்னோம். ரெண்டாவது ஆர்டிகல் 26 அதாவது ஒரு ரிலீஜியஸ் டினாமினேஷன் அல்லது ஒரு செக்ஷன், ஒரு மதத்தோட ஒரு உட்பிரிவு அல்லது அதிலே உள்ள பிரிவு, அந்த பிரிவு சொந்த முறையிலே தனக்கான மத நிறுவனங்களை உருவாக்கலாம், அதை பயன்படுத்தலாம், அதை வச்சு பிரச்சாரம் பண்ணலாம். இது செய்வதற்கான உரிமையை ஆர்டிகல் 26 கொடுக்குது. இப்போ ஆர்டிகல் 26 2 பார்ட் இருக்குது. முதல் பார்ட் ரிலீஜியஸ் பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு செக்குலர் பார்ட்டு, சிடின்னு இருக்குது. சிடியில் சொத்துக்களை நிர்வாகம் பண்ணுவது, மத நிறுவனங்களை நிர்வாகம் செய்வது என்பது செக்குலர் ஆக்டிவிட்டி. அது தொடர்பாக அரசாங்கம் ஒழுங்குபடுத்தலாம், சட்டம் இயற்றலாம். ஆனால் 26AB இருக்குல்ல, குறிப்பாக பியில் மத சடங்குகள் தொடர்பாக, உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் மீனாட்சி அம்மன் கோயிலில் எத்தனை முறை நடை சாத்தணும், என்னென்ன மந்திரம் சொல்லணும், என்னென்ன நெய்வேத்தியம் இறைவனுக்கு படைக்கணும், என்னென்ன ட்ரெஸ் உடுத்தணும், இதெல்லாம் மதம் சடங்கு தொடர்பான விஷயங்கள். இதை அந்த சம்மந்தப்பட்டவங்களை தீர்மானிச்சுக்கலாம். இது மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணாத வரை, இழிவுபடுத்தாத வரை இதில் யாருமே ஸ்டேட்டுக்கும் தலையிட முடியாது, கோர்ட்டும் தலையிட முடியாது அப்படின்றாங்க. இப்போ
அடிப்படையில் ஆர்டிகல் 26ல் ஒரு மதத்தோட உட்பிரிவை சேர்ந்தவர்கள் தர்கா வழிபாட்டு முறை என்பது அது போன்ற ஒரு வழிபாட்டு முறை. இஸ்லாத்தில் ஒரு வழிபாட்டு முறை, அது சூபி வழிபாட்டு முறை, இப்படி பல வழிபாட்டு முறை இஸ்லாத்தில் வந்து சொல்கிறாங்கல்ல, அதில் ஒரு வழிபாட்டு முறை தான் தர்கா வழிபாட்டு முறை. அந்த தர்கா வழிபாட்டு முறையில் அந்த சடங்குகளை செய்வதற்கு, அந்த தர்காவை நிர்வாகம் செய்வதற்கு, அதில் உள்ள வழிபாட்டு முறையை தீர்மானிப்பதற்கு அதை நடத்துகிறவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது அப்படின்றதா ஆர்டிகல் 26. அந்த உரிமையில் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஸ்டேட் தலையிட முடியாது அப்படின்றதான். பாடுவழி வெட்டுவது என்பது அந்த பார்ட்டில் வருது. அங்கே செய்யக்கூடிய ஒரு சடங்கு, அது அரசியல் சட்டத்துக்கு முரணாக இல்லாதவரை யாரும் அதில் தலையிட முடியாது அப்படின்றதான். இதை 2வது வாதமாக முன் வச்சோம். 3வது, ஒரு மதத்தோட வழிபாட்டு முறையில் உள்ள ஒரு சடங்கில் இல்லை இந்த மத வழிபாட்டு உரிமையில் அரசாங்கம் தலையில்லாமனா எப்போ தலையில்லான்னு அரசியல் சட்டம் ஆர்டிகல் 25லையும் 26லையும் குறிப்பாக பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி, ஹெல்த், பொது ஒழுங்கு, பொது அமைதி மொத்தமாக சீர்குலைகிற போது ஒரு அரசாங்கம் ஒரு மத வழிபாட்டு உரிமையில் தலையிட முடியும். கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி அப்படின்னா, கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியை ஒரு வரியில் சொன்னால் ஒரு தனிநபரின் கண்ணியத்தை காப்பது, டிக்னிட்டி, ஒரு தனிநபரோட டிக்னிட்டியை காப்பது அப்படின்றதா அர்த்தம். இப்போ ஒரு தனிநபரின் கண்ணியத்துக்கு ஊறு விளைவிக்கும் வகையில் ஒரு மத வழிபாட்டு முறை இருந்தால் அதில் வந்து அரசாங்கம் தலையிடலாம். 3வதாக ஹெல்த். இப்போ கோவிட் போன்ற சூழ்நிலையில் அரசாங்கம் தலையிட்டு மத நிறுவனங்களை மூட சொல்லலாம். அன்னைக்கு யாருமே வந்து எனக்கு மத வழிபாட்டு உரிமை அடிப்படை உரிமை, நாங்கள் மூட மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு ஒட்டுமொத்த சமூகத்தையும் அது பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இப்போ அடிப்படையில் பப்ளிக் ஆர்டர், ஒரு மிகப்பெரிய கலவரம் வருது, அப்போ மூட சொன்னால் மூடி தான் ஆகணும். சரிங்களா? ஸ்டேட் மிஷினரி செயல்பட முடியாத சூழ்நிலையில் நாங்கள் அப்பயும் நாங்கள் திறந்து வச்சுருப்போம் அப்படின்னா அது அரசாங்கம் ஏற்கனவே அவசியம் கிடையாது. அப்போ அரசியல் சட்டத்தில் ஆர்டிகல் 25லையும் 26ல் மத வழிபாட்டு உரிமை, மத உரிமையில் ஒரு சிறு குழுவுக்கான உரிமை, இந்த 2லேயுமே சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி, ஹெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 விஷயங்களுக்கு உட்பட்டு தான் மத வழிபாட்டு உரிமை என்பது எல்லாருக்கும் இருக்குது. அப்போ அது அப்சல்யூட் ரைட்டு கிடையாது, முற்றும் முழுதான உரிமை கிடையாது. அரசாங்கம் சில சூழ்நிலையில் தலையெல்லாம் அதுக்கு இந்த 3 வாய்ப்பையும் கொடுக்குது. இப்போ நம்ம கேள்வி அதில் என்ன எழுப்பணும்னா, அவங்க பெட்டிஷனில் இந்து மக்கள் கட்சி, அனுமன் சேனா, இவங்க 3 பெட்டிஷன் போட்டிருக்காங்க. 3 பெட்டிஷனில் ஒரு இடத்துல கூட ஆடுகொலி வெட்டுறதுனால, சிக்கந்தர் மலைன்னு இவங்க சொல்கிறதுனால, நெல்லித்தோப்பு பகுதியில் தொழுகை நடத்துவதால் பப்ளிக் ஆர்டர் பாதிக்கப்படுது, ஹெல்த் பாதிக்கப்படுது, மொராலிட்டி பாதிக்கப்படுது அப்படின்னு ஒரு இடத்துல கூட சொல்லலை. இந்த 3 சூழ்நிலை தவிர ஸ்டேட்டோ கோர்ட்டோ அதில் தலையிட முடியாது ஒரு மத வழிபாட்டு உரிமையில் சடங்குல அப்படின்றதான் விஷயம். இப்போ அவங்க எதுவுமே இந்த கிரவுண்டே சொல்லலை. அரசியல் சட்டத்தில் என்ன வாய்ப்பு இருக்குதோ இதில் தலையிடுவதற்கு, அதில் தலையிடுவதற்கான, அதனால் நீங்கள் தலையிடுங்க என்று அவங்க பெட்டிஷனில் எங்கேயுமே அதை சொல்லலை. அப்படி சொல்லாத போது இந்த பெட்டிஷனை ஏற்றுக்கிட்டதே தப்பு. அடிப்படையில் இந்த பெட்டிஷன் மெயின்டெனபிள் கிடையாது, விசாரணைக்கு ஏற்றதே தவறுன்றதான் நம்ம சைடில் அடுத்து 3வது வாதமாக வைத்தோம். இப்போ இந்த மலை வந்து சிக்கந்தர் மலையா, அந்த மலைக்கு பேர் வைக்கிறதே அவங்க ஒரு இதாக சேர்த்துருந்தாங்க. அதையும் நீதிபதி எடுத்துன்னே அதை கேட்டார். என்னோட வழக்கில் வந்து அவங்க வச்சுருக்கிறது 2, ஒன்று சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாது, 2வது ஆடுகொலி வெட்டுவது, அனிமல் சாக்ரிஃபைஸ் கூடாது, இந்த 2 தான். இப்போ நீதிபதி அவர்கள் கேட்டபோது நான் சொன்ன பதில் என்னென்னா, இந்த பிரச்சனை ஏற்கனவே 1923 மதுரை சப்கோர்ட் தீர்ப்புலையும் 1931 அன்றைய உச்சநீதிமன்றமான பிரிவு கவுன்சில் தீர்ப்புலையும் அது முடிவான விஷயம், அது திரும்ப வந்து ரீஅட்ஜுடிகேட் பண்ண முடியாது என்று சொல்லி அந்த 1923 தீர்ப்பில் உள்ள விஷயங்களை எடுத்து நான் வாதித்தேன். 1923 தீர்ப்பை அவங்களே ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பில் வந்து அந்த தீர்ப்போட 19ஆம் பக்கம் 13வது பாராவில் நெல்சனோட மதுரை மேனுவலில் இந்த மலை குறித்து மதுரைக்கு 4 மைல் தாண்டி ஒரு 500 மீட்டர் உயரத்தில் ஸ்கந்தர் மலை அப்படின்னு ஒரு மலை இருக்குது அப்படின்னு அவர் பதிவு பண்ணார். இது 13வது பாராவில். அடுத்து 16வது பாராவில் அதே நீதிபதி ராமையா அவர்கள் மசூதி தொடர்பாக சொல்கிறாரு. அதில் 10வது ஆவணமாக இந்த வழக்கில் மார்க் செய்யப்பட்ட ஒரு ஆவணத்தில் மானிய ரிஜிஸ்டர்
1815. அதில் தனக்கொன்குளம் என்ற கிராமம் இந்த சிக்கந்தர் மலைக்கு, சிக்கந்தர் தர்காவுக்கு தானமாக கொடுக்கப்பட்டது, அதோட பராமரிப்புக்கு அப்படின்றத பதிவு பண்றார். வில்லேஜ் ஆஃப் தனக்கொன்குளம் had been granted to meet the expenses of the mosque at சிக்கந்தர் மலை. 1815 மானிய ரெஜிஸ்டர்ல சிக்கந்தர் மலை என்ற வார்த்தை இருக்கிறது. அதை மார்க் பண்ணிட்டாரு. அதை எக்ஸிபிட் 10 மார்க். சான்றாவணம் 10. சான்றாவணம் 12 வந்து an extract from இனாம் ரிஜிஸ்டர் ஆஃப் 1863. 1863 இனாம் ரிஜிஸ்டர்ல. அந்த இனாம் ரிஜிஸ்டர்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த தனக்கொன்குளம் கிராமத்தை வந்து கொடுத்தது 1799 முன்பே கொடுத்துட்டாங்க. ரெஃபரன்சஸ் இஸ் மேட் டு த மாஸ்க் அண்ட் டு சிக்கந்தர் மலை இந்த மதுரா மேனுவல் அண்ட் மதுரா டிஸ்ட்ரிக்ட் கெஜெட். சிக்கந்தர் மலை என்ற பெயரும் அங்கே மசூதி இருப்பது என்பதும் மதுரை மேனுவலில், மதுரை டிஸ்ட்ரிக்ட் கெஜெட்டில், இனாம் ரிஜிஸ்டரில், மானியம் ரிஜிஸ்டர் எல்லாத்துலையும் இருக்குது. இதை நீதிபதி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். 1923 இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இந்த மலைக்கு ஸ்கந்தர் மலைன்னு பேர் இருக்குது, சிக்கந்தர் மலைன்னு பேர் இருக்குது. இப்போ நான் நீதிபதி அவர்கள் சொன்னேன், மொத்த மலையும் திருப்பரங்குன்ற மலை, அதில் ஒரு பகுதி தர்கா இருக்கிற பகுதி சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறாங்க, சமணர் குன்றுகள் இருக்கிற பகுதி சமணர் மலைன்னு சொல்கிறாங்க, மீதி பகுதி திருப்பரங்குன்ற மலைன்னு சொல்கிறாங்க, ஸ்கந்தர் மலைன்னு சொல்கிறாங்க, முருகன் மலைன்னு சொல்கிறாங்க. இப்போ எந்த பேரில் வேணாலும் சொல்லலாம். ஆனால் அஃபீஷியலாக நீதிமன்ற தீர்ப்பில் சிக்கந்தர் மலை என்ற பெயர் இருக்குதா என்றால் இருக்கிறது. அரசாங்க தரப்பில் ஏற்கனவே போன வாரம் வாதங்களை முன்வைத்தார்கள். ஏஏஜி திரு ரவீந்திரன், ஏஏஜி வீரகதிரவன் அவர்கள் 2 பேரும் மிக தெளிவாக அதை சொன்னாங்க. அரசாங்க டாக்குமெண்ட்டையே தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. சிக்கந்தர் மலை ரெவென்யூ ரெக்கார்டை சிக்கந்தர் மலைன்னு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இருக்குது, பேர் இருக்குது. இப்போ அதை மாற்றுறாங்களா இல்லையான்றதுக்குள்ள அவங்க போகல, சரிங்களா? ஆனால் பேர் சிக்கந்தர் மலை என்ற பெயர் இருக்கிறது. நான் என்ன சொன்னேன்னா, அது ஒரு பகுதி, மொத்த மலையும் சிக்கந்தர் மலைன்னு யாரும் சொல்லலை, தர்காவும் சொல்லலை. இந்த சிக்கந்தர் தர்கா இருக்கிற பகுதி சிக்கந்தர் மலைன்னு சொல்லி ரெக்கார்டில் ஏற்கனவே இருக்குது. நாங்கள் இப்போ புதுசாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறதெல்லாம் ஒன்றும் அதில் கிடையாது. ஆனால் இன்றைக்கி முஸ்லீம்கள் அதை சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறது எல்லாமே திருப்பரங்குன்றம் தானே சொல்கிறாங்க. ஆமாம், இன்றைக்கி அப்படி சொல்கிறாங்க. ஆனால் ரெக்கார்டில் இருக்குது, ரெக்கார்டில் இது இருக்குது. அதனால் அந்த டிஸ்பியூட்டில் வந்து ஒரு நீதிபதி திருமதி ஸ்ரீமதி அவர்கள் அவங்க தீர்ப்பில் வந்து முதல் உத்தரவை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மலையை திருப்பரங்குன்ற மலைன்னு மட்டும்தான் கூப்பிடணும், இந்த மலையை சமணர் குன்று என்றோ சிக்கந்தர் மலை என்றோ கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை நான் சொன்னேன், இதை வாசிச்சுட்டு, அதாவது முதல் உத்தரவு கூட திருப்பரங்குன்றன் மட்டும்தான் கூப்பிடணும்னு சொல்கிறாங்க. 2வது உத்தரவோடு சேர்த்து பார்க்குற போது இதை சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாது, சமணர் மலைன்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நீதிபதி ஸ்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது கிளியர் கேஸ் ஆஃப் வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 14. இந்திய அரசியல் சட்டத்தில் எல்லா நபர்களையும் எல்லா மதங்களையும் சமமாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்டிகல் 15 மத ரீதியான பாகுபாடு கூடாது என்பதை தடை செய்கிறது ஆர்டிகல் 15. இது 2க்கு எதிராக ஒரு நீதிபதி அவர்கள் தீர்ப்பளித்திருக்கிறார். அதில் ஏன் வந்து ஸ்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லலாம். அப்போ அதே நீதிபதி சொல்கிறார், ரெக்கார்டு எல்லாமே திருப்பரங்குன்ற மலை தான் இருக்குன்னு தீர்ப்பில் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது, இது ஸ்கந்தர் மலைன்னு இருக்குது, சிக்கந்தர் மலைன்னு இருக்குது. நான் ஸ்கந்தர் மலைன்னு இருக்க தான் படித்தேன் நீதிபதி. ஏன்னா நமக்கு சாதமானதை மட்டும் படிக்கக்கூடாதுல்ல, என்ன தீர்ப்பில் இருக்குது, என்ன ரெக்கார்டில் இருக்குதுன்றது முதல்ல அதை படிச்சுட்டு தான் அடுத்து சிக்கந்தர் மலைக்கான விஷயங்கள் நான் படித்தேன். அதற்கு பிறகு இந்த பேர் தொடர்பான விஷயங்கள் தொடர்பாக சில வாதங்களை நான் வந்து முன்வைத்தேன். அது என்னென்னா, பேரை பொறுத்து இப்போ மதுரைக்கு எடுத்துக்கிட்டால் மதுரையை கூடல் மாநகர், ஆலவாய் நகர், மதுரை கோயில் நகர்னு இப்படி பல பேரில் சொல்கிறாங்க. அதே போல் அழகர் மலை எடுத்துக்கிட்டால் அழகர் மலைக்கு இருங்குன்றம், மாலிருங்குன்றம், திருமாலிருஞ்சோலை, திருமால் குன்றம், இருஞ்சோலை, சோலைமலை, சிம்மாதிரி, கேசாவதிரி, விருஷபாத்திரி, இடவமலை, இடவகிரி, விடைமலை, இப்படி பக்தி இலக்கியத்தில், சிற்றிலக்கியத்தில், புராணத்தில், சிலப்பதிகாரத்தில் பல பேர் சொல்லப்படுது. இப்படி நாம் படித்தா ஏராளமான படிக்க முடியும். அதனால் பேரை பொறுத்து வந்து இந்த பேர் தான் அப்படின்னு சொல்கிறது வந்து அப்படி நம்ம சொல்லி வந்து நீதிமன்றம் ஒரு உத்தரவு இதில் இப்படி தான் நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு வேளை சொல்லலைன்னா, இப்போ நீதிமன்றம் உத்தரவு போட்டுருச்சு,
இப்போ திருப்பரங்குன்றம் மலைன்னு கூப்பிடணும், நீங்கள் சமணர் மலைன்னு கூப்பிடக்கூடாது, சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சிக்கந்தர் மலைன்னு ஒருத்தர் கூப்பிட்றாரு, சமணர் மலைன்னு ஒருத்தர் கூப்பிட்றாரு, பேசிடுறாரு. பஸ்ஸில் போகும்போது நான் சிக்கந்தர் மலைக்கு போகிறேன், நான் சமணர் மலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வைங்க, இது என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்கள்? நீதிமன்ற தீர்ப்பை எப்படி நடைமுறைப்படுத்துது? அப்போ உடனே தூக்கி அவர் ஜெயிலில் போடணுமா, எஃப்ஐஆர் போடணுமா? நீதிமன்றம் அவமதிப்பாது, அப்படி செய்ய முடியாது. அப்போ அமுல்படுத்த முடியாத ஒரு உத்தரவை நீதிமன்றம் எப்படி போட முடியும்? அவங்க கேட்டிருக்கிறது இந்த பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு மேண்டாமஸாக கேட்டிருக்கிறாங்க. நீதிபதி அவர்கள் டிக்ளரேட்டரி ரிலீஃப், விளம்புகை பரிகாரம் கொடுத்துருக்காங்க. அது சிவில் கோர்ட்டு தான் பண்ண முடியும். விளம்புகை இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறது இருக்குல்ல, அது வந்து சட்டத்தில் இடம் இல்லை அப்படின்றதான் நீதிபதி அவர்களிடம் சொன்னோம். அடுத்து மிக முக்கியமாக மக்களிடம் அந்த பேர் எப்படி இருக்குது என்பதை திருப்பரங்குன்றம் கோயில் தொடர்பாக வேர்க்கோட்டம் அப்படின்ற நூலை நாகப்பா நாச்சியப்பன் என்பவர் எழுதியிருக்கிறார். இது எழுதப்பட்ட ஒரு எல்லா நூலை போல ஒரு நூல் கிடையாது, இது PhD தீசிஸ். இது வந்து வழக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்ததுங்களா? இப்போ இந்த வழக்குக்கு அப்புறம் எழுதப்பட்டனதா? இல்லை, இது 1989 முதற் பதிப்பு வந்து வந்திருக்கு. அதையே நான் நீதிபதி அவர்கள்ட்ட சொன்னேன். 1989 வந்த PhD தீசிஸ் இது. இந்த கேஸுக்காக ஒரு இன்டென்ஷனோட எழுதுனது அப்படின்னு இதை சொல்ல முடியாது அப்படின்னு நான் நீதிபதி சொல்லிட்டா சொன்னேன். அதில் வந்து முன்பே திருப்பதி வெங்கடாஜலபதி படத்தை போட்டு திஸ் புக் இஸ் பப்ளிஷ்டு வித் த ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் ஆஃப் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் திருப்பதி அண்டர் தேர் ஸ்கீம் 8 to authors டு பப்ளிஷ் ரிலீஜியஸ் புக்ஸ். திருப்பதி கோயில்னால் நிதி உதவி அளிக்கப்பட்டு இந்த புத்தகம் என்பது பிரிண்ட் செய்யப்படுகிறது அப்படின்றதான். இந்த புத்தகத்தில் திருப்பரங்குன்றம் கோயிலோட அமைப்பு, இலக்கியங்கள் திருப்பரங்குன்றத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கு, வரலாற்றில் என்ன சொல்லியிருக்கு, கோயில் ஆட்சி முறை எப்படி இருக்குது, நாள் வழிபாடு, திருவிழாக்கள், கோயிலும் குடிகளும், குன்றை சிலுந்துள்ள கோயில், நாட்டுப்புற வழிபாடு, நாட்டுப்புற பாடல், கல்வெட்டு குறிப்பு, கோயிலுக்கு சொத்து, மடம், எப்படி அந்த நிர்வாக அமைப்பு, வரைபடம், நிழற்படம் அத்தனையும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது புத்தகம் கிடையாது, PhD தீசிஸ். அதை நம்ம பார்த்துக்கிறோம். சாதாரண ஒரு புத்தகங்கள் கூட வேறு ஒரு சார்பாக எழுதப்பட்டிருக்கலாம், ஆனால் இது ஒரு ஆய்வு. அப்போ அங்கே என்ன இருக்குதோ அதை தான் எழுதியிருக்கிறாங்க. இதற்கு முனைவர் தமிழண்ணல் அவர்கள் அணிந்துரை வழங்கியிருக்கிறார். அதில் அவர் சொல்லியிருக்கார், 17/12/1983 அணிந்துரை தமிழண்ணல் கொடுத்து கோயிலாய்வு என்ற ஒன்றை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் தமிழியல் துறையில் புகுத்தியது. அதன் வழி ஆய்வு செய்து MPhil PhD எனும் பட்டங்கள் பெற்றோர் பலராவர். அவ்வழியில் பேராசிரியர் நாகப்பா நாச்சியப்பன் அவர்கள் திருப்பரங்குன்றம் திருக்கோயிலை தன் PhD ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லி அதில் எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த தான் நான் நீதிபதி அவர்கள் முன்னாடி நான் படித்து காட்டினேன். அதில் குறிப்பாக திருக்கோயில் அமைப்புன்ற தலைப்பில் பேர் தொடர்பாக இந்த PhD ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் அவர் பதிவு பண்ணதை நான் நீதிமன்றத்தில் வாசித்து காட்டினேன். இக்குன்றத்திற்கு தன்பரங்குன்று, தென்பரங்குன்றம், திருப்பரங்கிரி, சத்தியகிரி, கந்தமாதனம், கந்தமலை, திருப்பரங்குன்றம், ஸ்கந்தர்மலை, சிக்கந்தர் மலை என்று பல பெயர்கள் வழங்கி வந்துள்ளன இருக்குது. இதில் தென்பரங்குன்றம் என்ற பெயர் இக்குன்றம் மதுரைக்கு தெற்கு இருப்பதால் வழங்கி வருகிறது என்பர் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள் சொல்கிறார். இப்போ இந்த மலைக்கு பல பெயர் இருந்தது இந்த PhD ஆய்வுலையும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து இக்குன்றில் வடக்கு நோக்கிய குடைவரை கோயில் ஒன்றும் தெற்கு நோக்கிய குடைவரை கோயில் ஒன்றும் ஆக 2 குடைவரை கோயில்களும் பௌத்த சமண குகைத்தலங்களும் குன்றின் உச்சியில் முகமதியர் வழிபடும் சிக்கந்தர் தர்கா எனும் தர்காவும் குன்றின் தென்மேற்கு உச்சியில் காசி விஸ்வநாத கோயிலும் உள்ளன அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். அடுத்து இதில் ஒரு 10 குடைவரை கோயில்கள் அவர் சொல்கிறாரு. அதை சொல்லிவிட்டு இன்று இக்கோயில் குடைவரை கட்டிட கோயிலாக திகழ்கிறது. இக்கோயில் குடைவரை ப்ளஸ் கட்டிடம் ஆகம அடிப்படையில் கட்டப்பட்டதன்று. இது மலை கோயில் ஆதலால் இங்கு பிரகாரங்கள் இல்லை. பிரகாரங்களுக்கு பதிலாக மண்டபங்கள் உள்ளன. ஆகம முறைக்கு ஏற்றவாறு அமையாத கோயில்களே மிக பழமையான கோயில்கள். இங்கே ஆகம அடிப்படையில் பூஜைகள் ஏற்பட்ட பின்னர் கொடிமரம் வாகனங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்றத பதிவு பண்ணார். இப்போ நான் நீதிபதி அவர்களிடம் சொன்னேன், இந்த வாதம் இது அடிப்படையில் அவர்கள் வழக்கை தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து சைவ ஆகமங்களின் அடிப்படையில் கட்டப்பட்ட கோயில் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அந்த சைவ ஆகமத்துக்கு முரணாக
உயிர் பலி கூடாதுன்றதான் அவங்க கேஸோட பேஸு அடிப்படை. இந்த கோயில் ஒரு குடைவரை கோயில். குடைவரை கோயிலுக்கு என்ன ஆகமம் இருக்குது? ஆகமனாலே நீங்கள் சிலையை உருவாக்கி பிரதிஷ்டை பண்ணணும். அதற்கான மந்திரங்கள் சொல்லி அது ஒரு சிக்கலான சடங்குகள்லாம் இருக்குது. அப்போ கோயிலை கட்டி சிலையை பிரதிஷ்டை பண்ணால்தான் அது ஆகம கோயிலாக கருதப்படும். இது மலை அதான் அதுக்கு தான் வந்து நீங்கள் எந்தெந்த பக்கம் வாசல் வைக்கணும், எப்படி வைக்கணும், முன்னாடி என்ன மண்டபம் இருக்கணும், அடுத்து என்ன இருக்கணும், அர்த்த மண்டபம் என்ன, அடுத்து ஒவ்வொன்றா அப்படி வச்சு அது ஆகம முறைப்படினா ஆகமன்னா கட்டட அமைப்பு எப்படி இருக்கணும், எந்தெந்த வழிபாட்டு இடங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கணும், திசையில் இருக்கும், இதெல்லாம் இருக்கணும், சிலையை எப்படி பிரதிஷ்டை பண்ணணும், இதான் ஆகமத்தில் சொல்கிறது. இப்போ 28 ஆகமத்தில் சைவ ஆகமப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பெட்டிஷனில் எந்த இடத்துலையும் எந்த சைவ ஆகமத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு? அதாவது ஒரு மதத்தின் வழிபாட்டு தலத்தில் நடத்தப்படுகிற ஒரு சடங்கு இன்னொரு மதத்தை பாதிக்கும்னு எங்கே சொல்லியிருக்கு? சைவ ஆகமோன்னு பொதுவாக சொல்கிறாங்க, எத்தனை ஆகமோன்னு கூட சொல்லலை. அதே சமயம் எந்த ஆகமத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு அதையும் கோர்ட்டில் ஃபைல் பண்ணல. ஆனால் ஜென்ரலாக அடிச்சு விட்ருக்காங்க அப்படின்றதா. இப்போ நான் என்ன அதை கொஸ்டின் பண்ணேன்னா, இது ஆகம கோயிலாக இல்லையான்றதே பிரச்சனைக்குரியது. நீதிபதி அவர்கள் சொன்னாங்க இதுக்குள்ளே நம்ம போக வேண்டியதில்லை, நான் அந்த கேள்விக்குள்ளே நானும் போக மாட்டேன். ஏன்னா ஆகம கோயிலா இல்லையா என்பதற்கு ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தால் ஒரு கமிட்டி நீதிபதி திரு சொக்கலிங்கம் தலைமையில் அமைக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் நான் சொல்கிறேன், அதை பேஸ் பண்ணி இது ஆகம கோயில் அதனால் அங்கே பண்ணக்கூடாது அப்படின்றத நான் சொல்லவே மாட்டேன். அந்த கேள்விக்குள்ளே நான் போக மாட்டேன். நீங்கள் அதுக்குள்ளே பேச வேண்டியதே இல்லை அப்படின்னு நீதிபதி அவர்கள் சொன்னார். அப்படி சொல்லிட்டாரு. இந்த கேஸ் எடுக்க நான் சொன்னேன், அப்போ அவங்களுக்கு கேஸே இல்லை, ஆகம கோயில் இல்லை அப்படின்னா ஆடுகோழி இப்போ பாண்டி கோயில் என்ன? பாண்டி கோயில் ஆகம கோயில் கிடையாது. ஆகம கோயில்னா ஆடுகோழி வெட்டலாம், வழிபட முறை படிச்சிடலாம். இப்போ குலதெய்வ கோயிலில் ஆகம கோயில் கிடையாது, அதான் விஷயம். இப்போ எது ஆகம கோயில்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்களோ அங்கே தான் இந்த பலியிடுதலுக்கான தடையும் பிரச்சனையும் இருக்கிறதாக அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான ஆதாரம் கொடுக்கல. எந்த ஆகமத்தில் ஆடுகோழி வெட்டக்கூடாதுன்னு இருக்குன்னு சொல்லலை, அவங்க நீதிமன்றத்தில் சொல்லலை. இப்போ அடிப்படையில் இது ஆகம கோயில் கிடையாது, இது குடைவரை கோயில், இது டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்றத நான் நீதிமன்றத்தில் சொன்னேன். அதன் தொடர்ச்சியாக வந்து நீதிபதி அதுக்குள்ளே போக வேண்டியதில்லை, நான் அதை செய்ய மாட்டேன், அதுக்குள்ளே நம்ம தீவிரமாக விவாதிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னாங்க. பக்கம் 23 கொடிக்கம்பத்திற்கு பின்னர் பலிபீடம் அமைந்துள்ளது. பலிபீடத்துக்கு பின்புறம் கருவறையை நோக்கி பெரிய நந்தியும் அதன் வலப்புறம் பெருச்சாலியும் இடப்புறம் மயிலும் உள்ளன. இது திருப்பரம் கோயிலில் இருக்குது. பலிபீடம் எப்படி வருது? அப்போ அந்த கோயிலில் ஒரு காலத்தில் முருகனுக்கு பலியிடும் வழக்கம், தமிழர்கள் மரபுப்படி பலியிடும் வழக்கம் இருந்தால் தான் நீங்கள் பலிபீடம்னு ஒன்று இருக்க முடியும். இப்போ அந்த பலிபீடம் அப்படின்றது பிற்காலத்தில் சைவ மதம் முருகன் வழிபாட்டு முறையில் உள்ளே புகுந்து முருகனை சைவ கடவுளாக மாற்றிய பின்பு இந்த பலிபீடம்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு கல்ச்சர் மக்கள்கிட்ட இருக்குது. அதை சமாதானப்படுத்துறதுக்காக பலிபீடத்தில் இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா சோறை குங்குமத்தை கலந்து வச்சிட்றாங்க. அந்த குருக்களே தான் வைக்கிறாங்க எல்லா கோயில்லையும். இப்போ பலிபீடம்ன்ற அமைப்பு இருந்தால் ஏற்கனவே அங்கே பலியிடுற வழக்கம் இருந்திருக்குன்னு ஈஸியாக நம்ம எளிதாக யூகிக்க முடியும் அப்படின்றது தான். அடுத்து இந்த புத்தகத்திலேருந்து சொன்ன விஷயங்கள், குறிப்பாக சில விஷயங்கள் வந்து பக்கம் 77 பௌத்த சமணர்களின் குகைகள் அப்படின்ற விஷயம் இருக்குது. இதை நான் முழுக்க வந்து வாட்சி காட்டினேன். எப்படிங்க பௌத்த துறவியல் இருந்தாங்க, பௌத்தர்கள் காலத்துக்கு பிறகு அங்கே பிராமி எழுத்து என்ன இருந்துச்சு, பௌத்தர்கள் காலத்துக்கு பிறகு அதன் தொடர்ச்சியாக வந்து சமணர்கள் அதை வந்து எப்படி கைப்பற்றுறாங்க, இதெல்லாம் அவர் சொல்லியிருக்கார் ஆய்வில். சமணர்கள் கைப்பற்றுறாங்க. சமணர்களுக்கு பிறகு ஆதியில் பௌத்த பிக்குகள் வசித்து வந்த குகைகள் பௌத்த மதம் செல்வாக்கிழந்த பிறகு சமணர்களால் கைப்பற்றப்பட்டு இவைகளில் சமண துறவிகள் வசித்து வந்தார்கள். பிற்காலத்திலே சமண சமயம் வீழ்ச்சி அடைந்த பிறகு இக்குன்றுகள் இந்து சமயத்தாரால் கைப்பற்றப்பட்டு இந்து கோயில்களாக மாற்றப்பட்டன. அதற்கு பிறகு தான் இந்த பஞ்சபாண்டவர் அப்படின்ற கதை இதுக்கு வந்து உருவாச்சு அப்படின்றத அவர் பதிவு பண்ணுறார். பக்கம் 86 இதை நான் நீதிமன்றத்தில் வாசிக்கல நேரம் கருதி, ஆனால் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ன்றதெல்லாம் நான் சொல்கிறேன். வைதிக சமய மறுமலர்ச்சி அப்படின்ற தலைப்பில் பண்டைய காலத்தில் வடநாட்டிலிருந்து சமணம், பௌத்தம், வைதிகம் முதலிய மதங்கள் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு முன்னே தமிழர் திராவிட மதத்தை கொண்டிருந்தனர். அந்த திராவிட மதம் என்பது முருகன், கொற்றவை, சிவன், திருமால் முதலிய தெய்வங்களை வணங்கும் வழிபாடு. அக்காலத்து வைதிக பிராமணர் தம் வேள்விகளில் ஆடு மாடுகளை கொன்று வந்தது போலவே அந்த காலத்து தமிழரும்
முருகன், கொற்றவை முதலிய தெய்வங்களுக்கு ஆடு கோழியை பலியிட்டு வணங்கி வந்தனர். இந்த லைன் நான் வாய்ச்சேன். உயிர் பலியை பொறுத்தவரை, உயிர் பலியிடுவதை பொறுத்தவரை திராவிட மதமும் வைதிக மதமும் ஒற்றுமை கொண்டிருந்தன. குறுகிய நோக்கமும் குறுகிய கொள்கையும் உடைய வடநாட்டு வைதிக மதம் தென்னாட்டில் செல்வாக்கிருந்து ஒதுக்கப்பட்டிருந்தது. ஒதுக்கப்பட்டு கிடந்த இந்து மதம் பௌத்த சமண மதங்களைப் போல செல்வாக்கு பெற முயன்றது. இவ்விரண்டு மதங்களையும் அடக்கி ஒடுக்க தமிழர் வழிபட்டு வரும் திராவிட மதத்துடன் வைதிக மதம் கலந்து கொண்டு பொதுமக்களின் ஆதரவை பெற முற்பட்டது. திராவிட வைதிக தொடர்பை உறுதிப்படுத்திக் கொள்ளும் பொருட்டு திராவிட தெய்வங்களுக்கும் வைதிக தெய்வங்களுக்கும் புதிய தொடர்புகளையும் உறவுகளையும் கற்பித்து கொண்டது. தமிழ் முருகனுக்கு சுப்பிரமணியன், கந்தன் முதலான புது பெயர்களை சூட்டி வள்ளி என்னும் ஒரு தமிழ் மனைவியோடு இருந்த அத்தெய்வத்திற்கு தெய்வ யானை என்னும் ஆரிய வைதிக பெண்ணொருத்தியை இரண்டாம் மனைவியாக கொடுத்து ஆரிய திராவிட தொடர்பை உறுதிப்படுத்தி கொண்டது. சிவன் என்னும் திராவிட தெய்வம் உருத்திரன் என்ற வைதிக தெய்வத்துடன் பொருத்தப்பட்டு 2-3 என்று கற்பிக்கப்பட்டது. ஆதி காலத்தில் இருந்துரைக்கப்பட்ட சிவலிங்க உருவம் திராவிட வைதிக உறவின் பிறகு உயர்ந்த தெய்வமாக வைதிக மதத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கொற்றவையை சிவனுடைய மனைவியாக்கிவிட்டனர். இப்படி அந்த ஹிஸ்ட்ரி போகுது. இதை நீதிபதி அவர்களிடம் ஒரு சுருக்கமாக இந்த விஷயத்தை நான் சொன்னேன். ஆடுகோழி பலியிடுவது தொடர்பாக இந்த பிஹெச்டி ஆய்வில் சொல்லியிருக்கிறது. பக்கம் 129 சமூக தொடர்புடைய விழாக்கள் அப்படின்னு தலைப்பு போட்டு கார்த்திகைக்கு பெருமளவு மக்கள் கூட்டமாக கால்நடையாக வராங்க. இதில் சிலர் மௌன வருவதும் குடும்பத்துடன் வருவதும் கோழி, ஆடு, மாடு போன்றவற்றை தூக்கி கொண்டு வந்து கோயிலுக்கு நேர்த்தி கடனாக விடுவதும் இங்கு ஒவ்வொரு மாதமும் நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நேர்த்தி கடன் விடுறதுன்றது ஒரு வழக்கமாக இருந்தது. குன்றை சூழ்ந்துள்ள கோயில்கள் அப்படின்றது 185வது பக்கத்தில் இருக்குது. குன்றை சுட்டி சொக்கநாதர் கோயில், குருநாதசாமி கோயில், வெயிலுகந்த அம்மன் கோயில், பழனி ஆண்டவர் கோயில், ஆறுமுக நயினார் கோயில், பாம்பளம்மன் கோயில், கன்னிமார் கோயில் ஆகிய 7 கோயில்களும், குன்றின் மேல் காசி விஸ்வநாதர் கோயில் என்றும், குன்றின் தென்பக்கத்தில் தென்பரங்குன்றம் என்ற பகுதியில் உடையாண்டவர் கோயில் என்றும், குன்றின் உச்சியில் சிக்கந்த தர்கா என்னும் முகமதர் கோயில் என்றும் 10 கோயில் உள்ளன. இதை அதில் பதிவு பண்ணுறார். அதில் இந்த வெயிலுகந்த அம்மன் கோயில் திருப்பரங்குன்றத்தில் தென்கால் கம்மாயோரத்தில் புகைவண்டி போக்குவரத்து பாதைக்கும் சாலை போக்குவரத்துக்கும் இடையில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. இந்த பெண் தெய்வத்தை தான் வெயிலுகந்த அம்மன் சொல்கிறாங்க. இங்கே மழை வேண்டுதல், நோய் நீக்கம், உடற்குறை ஆகியவற்றுக்காக இக்கோயிலில் பலியிடுதல், பொங்கலிடுதல் போன்றவையும், பிள்ளைகளுக்கு வெண்பள்ளி, கரும்புள்ளி குத்தி நேர்த்தி செய்தல் போன்றவையும் இங்கு நடைபெறுகின்றன. இக்கோயில் திருவிழாவில் நூற்றுக்கணக்கான ஆடுகள், கோழிகள் பலியிடப்படுவதை இன்றும் காண முடிகிறது. இக்கோயிலின் உற்சவமூர்த்தி திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் உள்ளது. இந்த கோயிலோட மெயின் டெய்ட்டி திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் தான் இருக்குது. வெயிலுகந்த அம்மனோட மெயின் டெய்ட்டி. அப்போ நம்ம கோயில் முறையில் தெரியும், ஒரு கருவறைக்குள்ளே இருக்கிறது மூலவர் சிலை. அந்த சிலையை வெளியே கொண்டு வர முடியாது அப்படின்றதுனால உரிய சடங்குகள் செய்து அந்த சிலையை போலே ஒன்று உருவாக்கி அதை உற்சவர் சிலைன்னு சொல்லுவாங்க. ஊர்வலத்துக்கெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது இருக்குல்ல, அது கருவறையில் இருக்கிறது எடுக்க முடியாது. உற்சவருக்கு அந்த சக்தியை கொடுத்து ஊர்வலமாக கொண்டு போகிறது அப்படின்றதா உற்சவர் சிலைன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த உற்சவர் சிலை, இப்போ இந்த வெயிலுகந்த அம்மன் உற்சவர் சிலை தான். மூலவர் சிலை திருப்பரங்குன்றத்தில் இருக்குது. அந்த அம்மனுக்கு இக்கோயிலின் உற்சவமூர்த்தி திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் உள்ளது. திருவிழா காலங்களில் முருகன் கோயிலிருந்து இந்த உற்சவமூர்த்தி தினமும் காலையில் எடுத்து வரப்பட்டு இரவு விழா முடிந்ததும் முருகன் கோயில் கொண்டு வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன அர்த்தம்? முருகன் கோயிலில் உள்ள ஒரு அம்மன், அந்த அம்மனுக்கே ஆடு கோழி பலியிடும் வழக்கம் இருக்கிற போது நான் நீதிபதி அவர்கள்ட்ட சொன்னேன், இதையே அவங்க கேள்விக்குட்படுத்தலை. முருகன் கோயிலில் உள்ள ஒரு சாமிக்கே ஆடு கோழி வெட்டி பலியிடுறோம் இன்னும் இருக்குது, அதே திருப்பரங்குன்றத்தில். அதை கேள்வி உட்பாமல் ஒரு மாற்று மத வழிபாட்டு முறையை இவர்கள் கேள்வி எழுப்புவது நோக்கம் என்ன? இது பொதுநல வழக்கு கிடையாது, இது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கிடையாது, இது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் லிட்டிகேஷன், அரசியல் நோக்கத்திற்காக தொடரப்பட்ட ஒரு வழக்கு தான். இவங்க மத அமைப்புகள் கிடையாது, இது பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். இந்து மக்கள் கட்சி, அனுமன் சேனா பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படின்றத நான் நீதிபதி அவர்களிடம் சொன்னேன். ஆமாம், இது அடுத்து சொல்கிறார். கோயிலின் வலப்புறம் சப்பானி கோயில், கருப்பணசாமி கோயில் உள்ளன.
குருநாதசாமி அங்காளேஸ்வரர் அரியல் அம்மன் கோலத்தில் உள்ளார். அதில் பக்கம் 198 இங்குள்ள சப்பானி சாமியும் கருப்பணசாமியும் வடக்கு நோக்கி உள்ளன. குருநாதசாமி கோயிலில் அது ஒரு திருப்பரங்குன்றத்தோட ஒரு துணை கோயில் போல இருக்காதான். சப்பானி சாமியை பற்றி இங்கு வழங்கும் நாட்டுப்புற பாடல் சிறப்பாக உள்ளது. இங்கு நடைபெறும் கப்பரை திருவிழாவில் கருப்பணசாமி சப்பானி சாமிக்கு ஊனும் சோறும் வைத்து படைக்கப்படுகின்றன. பலி கொடுக்கும் வழக்கமும் உள்ளது. மலரும் மதுவும் ஊனும் சோறும் நடுகர்களுக்கு படைக்கப்பட்டதை நோக்குமிடத்து பிற்காலத்தில் இன்று வரை தாழ்ந்த சாதி என்று கருதப்படுவோர் வேள்வி நடத்தி மடை கொடுத்து சில தெய்வங்களை வழிபடுவது நினைவுக்கு வரும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டார். இதே நீதிமன்றத்தில் குறிப்பு. இப்போ பலி கொடுக்குற வழக்கம் அப்படின்றத பொறுத்தவரை நிறைய இருந்திருக்குது அப்படின்றது. அப்புறம் சிக்கந்தர் தர்கா பற்றி இதில் குறிப்பு இருக்குது. இப்போ 202 சிக்கந்தர் தர்கா அதோட வரலாறு என்ன அந்த இதெல்லாம் இந்த பிஹெச்டி தியசிஸில் ரொம்ப காலமாக இருந்துச்சுன்றக்கான ஆதாரமாக அவர் பதிவு செய்திருக்கிறார். அடுத்து முக்கியமாக இந்த பேரில் பாடல்கள் நாட்டுப்புற பாடல்களை தூத்துருக்குறாங்க. எனது இந்த சிக்கந்தர் மலை கிடையாது அப்படிங்கிறதான் ஒரு கூப்பிடக்கூடாதுன்னு ஒரு நீதிமன்ற உத்தரவு இருக்குது. இந்த அப்படின்னு சொல்லக்கூடிய சில அமைப்புகள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆதரவு அமைப்புகள் அந்த கருத்தை வலியுறுத்துறாங்க. அப்படி ஒருவேளை இதுவரை அந்த பேரே கிடையாது, புதுசாக அவங்க பேர் வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பிஹெச்டி தீசிஸ் நம்ம மக்களே திருப்பன்றதான் கூப்பிட்றாங்க, சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடல அப்படின்றதான் அவங்க சொல்கிறாங்கல்ல. அதுக்கு மாறாக இந்த பிஹெச்டி தீசிஸில் 246வது பக்கத்தில் 7வது பாடலில் என்ன பாடல் அதாவது ராமலட்சுமி அப்படின்னு விளாச்சேரியை சேர்ந்து நாட்டார் பாடல், கும்மி பாடல் மாதிரி. ஆமாம், இதான் மக்கள் இதெல்லாம் ஒரு ஆதாரமாக உறுதியாக எடுத்துக்கிற முடியும். இது வெயிலும் இந்த அம்மன் பாட்டு, கும்மி பாட்டு, சப்பானி பாட்டு, இப்படி வரிசையாக நிறைய பாடல்கள் வருது. அதில் திருப்பரங்குன்றம் வட்டார நாட்டுப்புற பாடல்கள் பற்றி ஆய்வு செய்த மாணவி கலைச்செல்வி தொகுத்த பாடல்கள் அப்படின்னு அதை தொகுத்துருக்கிறார். நாட்டுப்புற பாடல்கள் அந்த லிஸ்ட்டில் நிறைய பாடல் வருது. அதில் சில பாடலோட சில வரியும் மட்டும் நான் படிக்கிறேன். அது கல்லால மண்டபம், காணிக்கை சப்பரம், வில்வ மரங்கள் அடையாளம், சிக்கந்தர் மலைக்கு தெக்கிட்டு சீரக சம்பா வெள்ளாமை, கோம்ப மலைக்கிளி கொய்ய வருதுன்னு கூப்பிட்டு சொன்னாலாம் வள்ளியம்மை அப்படின்றது 7வது பாடலாக இங்கே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு பாடல் கருப்பாயி அப்படின்றவங்க திருப்பரங்குன்றத்தை சேர்ந்தவங்க பாடுற பாடலில் மலையே மலையழகு, மலையை சுற்றி தோப்பழகு, சிக்கந்தர் மலையழகு, திருப்பரங்குன்றது தெருவழகு 2 பேருமே இருக்கு அப்படின்றது. வைரக்கால்னு ஒரு அம்மா விளாச்சேரியை சேர்ந்தவங்க, அவங்க பாடுற பாடலில் கடைசி 4 லைனு உம்மனசும் எம்மனசும் ஒரு மனசாக இருந்துட்டாக்கா சிக்கந்தர் மலையை செந்தூக்கா தூக்கிடுவேன். உம்மனசும் எம்மனசும் ஒரு மனசாக இருந்துட்டா பஸ்பகிரி மலையை புஷ்பமாக நிறுத்திடுவேன். உம்மனசும் எம்மனசும் ஒரு மனசாக இருந்துட்டா சிக்கந்தர் மலையை செந்தூக்கா தூக்கிடுவேன் அப்படின்னு ஒரு பாடல் நாட்டுப்புற பாடலாக வழங்குறத பதிவு பண்ணுறாரு. மக்களுடைய நாட்டுப்புற இலக்கியங்கள்லையுமே சிக்கந்தர் மலைன்ற பெயர் இருக்குது. அதனால் இன்னைக்கு இதை கொண்டு வந்தாங்கன்ற வாதம் ஏற்புடையது அல்ல. இப்போ இன்னைக்கு சூழ்நிலையில் ஏற்கனவே இருக்கிற பேர் தான் அது என்பதற்கான எல்லா ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தோம். ஆனால் ஒரு நீதிபதி அவர்கள் சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னது அந்த தீர்ப்பு தவறானது அப்படின்றதையும் பதிவு பண்ணோம். அடுத்து நம்ம நீதிமன்றத்தில் ஒரு டைப் செட் ஒன்று தாக்கல் பண்ணி அதில் சங்க இலக்கியங்களில் முருகன் வழிபாடு எப்படி இருந்துச்சு என்பதை நீதிமன்றத்தில் டாக்குமெண்ட்டாக போட்டிருக்கோம். குறிப்பாக திருமுருகாற்றுப்படையில் சிறுதினை மலரோடு விரையி மரியறுத்து வாரண கொடியோடு வயிற்பட நெறியி என்ற பாடலை போட்டு அதற்கான ஆதாரம், அதற்கான விளக்கமாக தினையையும் மலரையும் கலந்து தூவி கடா அறுத்து சேவர் கொடி கட்டி ஆங்காங்கே ஊருக்கூர் கொண்டாடும் சிறப்பு மிக்க விழா அப்படின்ற விளக்கத்தையும் நீதிமன்றத்தில் இருக்கு. இது ஒன்று. 2வது பாடல் செந்நூல் யாத்து வெண்பொறி சிதறி குரமுகளின் வெறியாட்டு நகரில் முருகனை ஆற்றுப்படுத்தல் அப்படின்ற பாடல். அதில் குருதியோடு விரையி தூ வெள்ளரிசி சில்பலி செய்து பல்பிறப்பு எரியி அப்படின்ற பாடல் வருது. அதே நீதிமன்றத்தில் சொன்னால் நற்றிணையில் 47வது பாடல் இதே போல்
அதற்கான விளக்கத்தை மட்டும் படிக்கிறேன். மரியறுத்து அன்னை அயரும் முருகாட்டை அரித்து அன்னையால் வணங்கப்படான் என்ற முருகவேல் அப்படின்றது இந்த நற்றிணை பாடலுக்கான நற்றிணை பாடல்களே முருகன் பெயர் குறிப்பிட்டு ஆடு வெறுத்து ஆமாம் அப்படின்றது சொல்லியிருக்கு. குறுந்தொகையில் 263வது பாடல் தோழி கூற்று அப்படின்றதுலேயும் களவொழுக்கத்திலே நிகழா நிற்ப ஆட்டின் கழுத்தை அறுத்து திணையை உடைய பிறப்பை வைத்து ஓடுகின்ற ஆட்டு துருத்தியிலே பல வகையான இசைக்கருவிகள் ஒழிப்ப அப்படின்றது இந்த பாடலில் வந்து வருது. இதே நீதிமன்றத்தில் கொடுத்தோம். குறுந்தொகையில் 362வது பாட்டில் பலவாகிய, அதாவது அந்த பாடல் சிறுமறி கொன்றிவள் நறுநுதல் நீவி அப்படின்ற பாடல். அது பலவாகிய வேறுபட்ட நிறத்தையுடைய சில சோற்றையுடைய பழியோடு சிறிய ஆற்றுக்குட்டியை கொன்று இத்தலைவி என்னது நரிய நெற்றினியை தடவி முருக கடவுளை வணங்கி பழியாக கொடுப்பாயின் இவளை துன்புறுத்திய வானத்தை அப்படின்ற விளக்கம். இப்போ சங்க இலக்கியத்தில் குறிப்பாக நற்றிணை, குறுந்தொகை, திருமுருகாற்றுப்படை இதில் எல்லாத்துலேயும் முருகனுக்கு ஆடை வெட்டி பலியிட்டு திணை அரிசியோடு கலந்து வச்சுருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் இலக்கிய சான்றாகவே வருகிறது. இதை இன்றைக்கி வரை யாரும் மறுக்கலை. இதை நீதிமன்றத்தில் நம்ம டாக்குமெண்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்கிறோம். அடுத்து ஏற்கனவே நீதிபதி திருமதி ஸ்ரீமதி அவர்கள் திருப்பரங்குன்றம் கோயில் வீதிகளில் கூட நான்வெஜ் கடையே கிடையாது அப்படின்னு, அந்த மண்டபத்தில் கூட யாரும் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அந்த தகவல் என்பது தவறான ஒரு தகவல். திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் நுழைவு மண்டபத்திலிருந்து 156 மீட்டரில் இந்த அங்காள பரமேஸ்வரி கோயில், அந்த கோயிலுக்கு ஆடு கோழி வெட்டுறாங்க அப்படின்றத கூகுள் மேப்போடு நம்ம போட்டிருந்தோம். அடுத்து 107 மீட்டரில் முனியாண்டி விலாஸ் கடை இருக்குது அப்படின்றதையும் நம்ம ஆதாரமாக நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருந்தோம். இன்னும் பல்வேறு நான்வெஜ் ஷாப்பு, குறிப்பாக திருப்பரங்குன்றம் கோயில் நுழைவாயில் மண்டபத்திலிருந்து 202 மீட்டர் தொலைவில் பெரிய ரத வீதியில் டிஆர் பிராய்லர்ஸ் இறைச்சி கடை அமைந்துள்ளது என்று கூகுள் மேப் காட்டுகிறதுன்னு சொல்லி அந்த கூகுள் மேப் படத்தை எடுத்து நீதிமன்றத்தில் நம்ம தாக்கல் செஞ்சிருந்தோம். அப்போ அந்த தகவல் என்பது நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள் தீர்ப்பில் பதிவு செய்த தகவல் என்பது அது சரியான தகவல் கிடையாது. அப்படி இல்லை, கீழே மீன் விற்கிறாங்க, அந்த குளத்தை சுற்றியே இருக்கிறாங்க, யார் போனாலும் நீங்கள் பார்க்க முடியுன்றதான். இது வந்து ஒன்றும் மறுக்க முடியாது. ஆனால் என்ன பிரச்சனை, இது ஒரு 100 வருஷம் கழிச்சு இருக்கிற போது இந்த தீர்ப்பை பார்த்தா அப்படி இல்லை போலன்னு நாளைக்கு நினைப்பாங்க. அதனால் இதை மறுத்து பதிவு செய்வது வந்து ஒரு முக்கியமான வரலாற்று கடமை என்ற முறையிலும் நீதிமன்றத்தில் அதை நம்ம ஆமாம். அதற்கு பிறகு இவர்கள் ஒரு எப்படி இந்த பிரச்சனை எப்படி தொடங்குச்சு அதெல்லாம் நீதிமன்றத்தில் சொன்னோம். முத ஆடு கோழி வெட்டி கந்தூரி கொடுக்கறதுக்காக அரிட்டாப்பட்டியிலேருந்து போனவங்கள போலீஸ் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. நவம்பர் கடைசி வாரத்தில், டிசம்பர் 25 ராஜபாளையத்தில் வந்தவங்களும் பிடிச்சிக்கிறாங்க. அப்போ ஆர்டிஓ எல்லாம் கேட்குற போது எந்த ஆர்டரும் கிடையாது. அதற்கு பிறகு தான் போராட்டம் வருது. அதன் தொடர்ச்சியாக இந்த ஆர்எஸ்எஸ் சார்ந்த வைதிக அமைப்புகள், பாஜக சார்ந்த அமைப்புகள்லாம் பிப்ரவரி 4 போராட்டம் பண்ணாங்க. அதில் ஹெச்ராஜா எப்படி பேசினார், அதில் எஃப்ஐஆர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் முருகன் மாநாட்டில் திருப்பரங்குன்றத்தை தொடர்படுத்தி இவர்கள் பேசியிருக்கிறார்கள், அதுக்கும் எஃப்ஐஆர் ஆகிருக்கு. அந்த எஃப்ஐஆரை நீதிமன்றத்தில் நான் கொடுத்துருக்கேன். குறிப்பாக திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றிட செய்து வேண்டும் அப்படின்றதே சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லி தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. இதற்கு நான் கொடுத்த புகாரில் அண்ணாநகர் ஸ்டேஷனில் 196 1A 299 302 353 1B 353 2 of BNS என்று வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதில் நீதிமன்றத்தில் அதையும் கொடுத்துருக்குறோம். அப்போ இவர்கள் நோக்கம் என்பது ஒரு மத உரிமைக்காக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கவில்லை, அரசியல் ரீதியான காரணங்களுக்காக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது, மிக முக்கியமாக யார் வழக்கு தொடுத்தாங்களோ அவங்க தான் அந்த வழக்கு நிரூபிக்கணும். எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 101 இதை உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு அந்த தீர்ப்பெல்லாம் சொன்னோம் உறுதி செய்திருக்கிறது. எவிடன்ஸ் ஆக்டில் ஒருவர் யார் போய் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்களோ அவங்க தான் நிரூபிக்கணும். அவங்க கேஸ் போட்டு எதிர்த்தரப்பை வந்து நீங்கள் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ இவர்கள் வந்து இந்த தர்கா வழிபாட்டு முறை அவர்களுடைய அடிப்படை உரிமையை பாதிக்குது அப்படின்னா அவங்க தான் அந்த வழக்கு நிரூபிக்கணும். நாங்கள் நிரூபிக்கணும் அவசியம் கிடையாது. அவங்க நிரூபிக்கிறதுக்கான எந்த ஆவணமும் கொடுக்கல. நீதிமன்றத்தில் ப்ளீடிங்ஸ்லே
தர்கா தொடர்பாக, இஸ்லாம் வழிபாட்டு முறை தொடர்பாக எந்த ஆவணத்தையும் தாக்கல் பண்ணல. அது சைவ சமயம் தொடர்பான சில ஆவணங்களை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி ஆவணங்கள் முதல்ல வழக்கோட ப்ளீடிங்ஸ்லே இல்லாத போது அதற்கான ஆவணங்களே கொடுக்கவும் முடியாது. அப்போ அந்த அடிப்படையில் இந்த கேஸே வந்து விசாரணைக்கு ஏற்றதே தவறு அப்படின்றதும் அவங்க தான் அதை நிரூபிக்கணும் என்பதையும் நீதிமன்றத்தில் சொன்னோம். ரெண்டாவது, ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஆர்டிகல் 226 கான்ஸ்டியூஷனல் ஜூரிஸ்டிக்ஷனில் டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னா, ஒரு செய்தி, ஒரு நிகழ்வு தொடர்பாக அதில் மாறுபட்ட கருத்துக்கள், கண்ணோட்டம் இருக்கிற போது அதை உயர்நீதிமன்றம் தீர்மானிக்க முடியுமானா முடியாது. தீர்மானிக்கக்கூடிய நீதிமன்றம் எதுன்னா விசாரணை நீதிமன்றம், ட்ரையல் கோர்ட்டுன்னு சொல்கிறோம்ல, முன்சிபல் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, சப்கோர்ட்டு. இங்கே தான் ஏற்கனவே திருப்பரங்குன்றம் கேஸ் நடந்துச்சுல, சப்கோர்ட்டில் தான் நடந்துச்சு, நேரடியாக ஹைகோர்ட்டுக்கு வரலையே, அப்பீல் தான் ஹைகோர்ட்டுக்கு வர முடியும். இப்போ ஒரு ஒரு பிரச்சனை தொடர்பான பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. இப்போ ஆடுகோழி அங்கே வெட்டுறாங்களா இல்லையா, இந்த பழக்க வழக்க மரபு இருக்குதா இல்லையா, இது ஆகம கோயிலா இல்லையா, இதுக்கு பல பேர் இருந்துச்சா இல்லையா, இப்படி பல்வேறு கருத்துக்களை பல்வேறு தரப்புலன்னு சொல்கிறாங்க. இப்போ சமணர்கள் இது நாங்கள் தான், எங்களுக்கு வரலாற்று ரீதியாக நாங்கள் தான் இருந்தோன்றாங்க. பௌத்தர்கள் நாளைக்கு சொல்லலாம், நாட்டுப்புற வழிபாட்டு முறையை சேர்ந்தவங்களும் சொல்லலாம், இஸ்லாமியர்கள் நாங்கள் 1000 வருஷமாக இருக்கிறோன்னு சொல்லலாம், முருகன் வழிபாட்டு முறையில் உள்ளவங்க சொல்லலாம், சிவன் வழிபாட்டு முறையில் உள்ளவங்க சொல்லலாம், கொற்றை வழிபாட்டு முறையில் உள்ளவங்க சொல்லலாம். இப்போ பல்வேறு கருத்து, இது ஆகம கோயிலா இல்லையா, இப்படி பல்வேறான கருத்துக்கள் இருக்கிற போது இதை உயர்நீதிமன்றம் தீர்மானிக்க முடியுமானா முடியாது. சிவில் கோர்ட்டு தான் போகணும். அயோத்தி வழக்கில், பாபர் மசூதி வழக்கில் கூட சிவில் கோர்ட்லாம் கேஸ் போட்டாங்க, நேரடியாக ஹைகோர்ட்டுக்கு வரல. இப்போ ஹைகோர்ட்டுக்கு எப்போ வர முடியும் அப்படின்ற கேள்வி, ஒருவருடைய ஃபண்டமெண்டல் ரைட் பாதிக்கப்பட்டால் தான் ஹைகோர்ட்டுக்கு வர முடியும். அடிப்படை உரிமையை பாதிக்கப்பட்டால் தான் உச்சநீதிமன்றத்தில் ஆர்டிகல் 32, ஹைகோர்ட்டில் ஆர்டிகல் 226 வர முடியும். இப்போ அவரோட ஃபண்டமெண்டல் ரைட் எந்த வகையில் பாதிக்கப்பட்டிருக்கு? இப்போ அவரோட ஃபண்டமெண்டல் ரைட் பாதிக்கப்பட்டதுன்னு அவர் நீதிமன்றத்துக்கு மெயினாக வரல. அவர் நீதிமன்றத்துக்கு வந்து இஸ்லாமிய வழிபாட்டு தளத்தில் வழிபடும் மக்களின் அடிப்படை உரிமையை பறிப்பதற்காக இவர் கோர்ட்டுக்கு வராது. அதை எப்படிங்க அனுமதிக்க முடியும்னு நாங்கள் கேட்டேன் நீதிபதி. இன்னொருவரின் வழிபாட்டு உரிமை என்பது அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமையை ரத்து பண்ணணும்னு சொல்லி, அங்கே தொழுவு பண்ணக்கூடாது, அங்கே நீங்கள் நேர்த்திக்கடன் பண்ணக்கூடாது என்ற அந்த வழிபாட்டு உரிமையை ரத்து செய்வதற்காக இவர் கேஸ் போட்டு வர முடியுமா? ஏன் உரிமை பாதிக்கப்படுது அப்படின்னு ஒருத்தர் வரலாம். ஆனால் இன்னொருத்தர் அதை அவங்க உரிமையை வந்து அரசியல் சட்ட உரிமையை அவங்க தான் ரத்து பண்ணுங்க அப்படின்னு நீதிமன்றத்துக்கு வந்தால், அதையும் நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்து உத்தரவு போட்டால் எப்படி அதை செய்ய முடியும்? செய்யவே முடியாது. ரெண்டாவது, சர்வே பண்ண சொல்லி சொல்கிறாங்க. ஏற்கனவே இந்த வழக்கில் 1931 இறுதி தீர்ப்பு வந்துருச்சு. 1962 இடத்தையும் டிமார்க்கெட் பண்ணி யாருக்கு எந்த ஏரியான்னு பிரிச்சுட்டாங்க. அப்போ திரும்ப அதை செய்கிறது அப்படின்றது நீதித்துறை மொழியில், சட்ட மொழியில் சொன்னால் ரெஸ் ஜுடிகேட்டான்னு சொல்லுவாங்க. அது ஏற்கனவே ஒரு வழக்கு உங்களுக்கு சிவில் கேஸில் முடிவாயிருச்சுன்னா அது திரும்ப திரும்ப வழக்கு போட முடியுமா? சுப்ரீம் கோர்ட் வரை போய் உங்கள் இட பிரச்சனை ஒரு முடிவாயிருச்சு, யாருக்கு எந்த இல்லைன்னு பிரிச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. ஒரு 10 வருஷம் கழிச்சு இன்னொரு வழக்கு, 15 வருஷம் கழிச்சு இன்னொரு வழக்கு, அப்படி போட முடியுமா? ஒன்ஸ் இட் அட்டைன்ஸ் ஃபைனாலிட்டி அப்படின்னா திரும்ப அதை எடுக்க முடியாதுன்றதா ரெஸ் ஜுடிகேட்டான்னு சொல்லுவோம். அதே போல் இந்த வழக்கில் திரும்பவும் வந்து மீண்டும் ரீஅட்ஜுடிகேட் பண்ணுறது, மறுபடியும் விசாரிக்க வைக்கிறது, அதை திரும்ப அளக்க சொல்கிறது என்பது தவறானது. அதை வந்து செய்யக்கூடாது அப்படின்ற வாதங்கள்லாம் முன்வைத்து மொத்தத்தில் அவர்கள் வழக்கில் அடிப்படையிலே அந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்றதே தவறு. எனவே அந்த வழக்கை ஒரு நீதிபதி ஏற்றது அது தவறான ஒரு தீர்ப்பு. ரெண்டாவது, மிக முக்கியமாக ஒரு நீதிபதி திருமதி ஸ்ரீமதி அவர்கள் ஆடுகோழி வெட்டுற பழக்கம் அது கூடாது, அப்படி வெட்டணும் அப்படின்னா தர்கா தரப்புலேருந்து சிவில் கோர்ட்டுக்கு போங்க, 1920க்கு முன்பாக அந்த பழக்கம் இருந்துச்சுன்னு நிரூபிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லுது? இதுவரையெல்லாம் உச்சநீதிமன்ற தீர்ப்பெல்லாம் வழக்கு போட்டவங்க தான் நிரூபிக்கணும். இப்போ ஆடுகோழி வெட்டுற பழக்கம் இருந்துச்சுன்னு சொல்லி கலெக்டர் சொல்லியிருக்காரு, கமிஷனர் சொல்லியிருக்காங்க, எல்லோரும் சொல்லியிருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க, நாங்கள் அதற்கான ஆதாரங்களும் வச்சுருக்கிறோம். இப்போ நாங்கள் எதுக்கு கோர்ட்டுக்கு போகணும்? அவங்க தானே போகணும். யார் கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் போகணும். இதான் செக்ஷன் 101 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட். இப்போ எங்களை நீதிமன்றத்துக்கு போக சொல்கிறதுக்கு வந்து உயர்நீதிமன்றம் சொல்ல முடியாது, அவர்களை சிவில் கோர்ட்டுக்கு போக சொல்லலாம். யார் கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் போக முடியும். இப்போ முருகன் கோயில் வழிபாட்டு முறையில் ஒரு குறை இருக்குது, பிரச்சனை இருக்குன்னா
தர்கா தரப்பில் ஒரு இஸ்லாமியர் கேஸ் போட்டு அவங்கள வந்து நீங்கள் கோர்ட்டில் போய் நிறுவிங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். இப்போ ஆடு கோழி பலியிடுறதே எடுத்துக்கோங்க. இப்போ முருகனுக்கு ஆடு கோழி தான் நாங்கள் பலியிட்டுக்கிட்டு இருந்தோம். அதனால் இப்போ உள்ள இந்த சைவ வழிபாட்டு முறையை நிறுத்திட்டு ஆடு கோழி தான் வெட்டன்னு ஒருத்தர் கேஸ் போடுறாரு அப்படின்னா அதை நீதிமன்றம் உடனே ஏற்றுக்கிட்டு ஆதாரம் நிறைய இருக்குது. முருகனுக்கு ஆடு கோழி வெட்டு பலியிடுறது இருக்குது. உடனே நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு சைவ வழிபாட்டு முறை கூடாது நீங்கள் பண்ணுங்கன்னு ஹைகோர்ட்டில் சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. நீங்கள் சிவில் கோர்ட்டுக்கு போங்க, இதான் முருகனோட பழக்கம்னா அதுக்கான ஆவணங்களை கொடுங்க, சாட்சியங்கள் விடுங்க, அதுக்கு பிறகு அதை முடிவு பண்ண முடியுதான் சொல்ல முடியுமே தவிர டைரெக்டாக ஹைகோர்ட்டில் எடுக்கிறது அப்படின்னு இப்போ இருக்க நடைமுறை டிஸ்டர்ப் பண்ணுறது உயர்நீதிமன்றம் செய்யாது, செய்யக்கூடாது. ஆனால் ஒரு நீதிபதி அவர்கள் அரசியல் சட்டத்துக்கு முரணாக அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். எனவே அந்த உத்தரவை ரத்து செய்து இன்னொரு நீதிபதி திருமதி நிசாபானா அவர்கள் வழங்கிய உத்தரவை வந்து அதை நீதிமன்றம் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை வச்சு இன்றைய வாதத்தை. இப்போ நீங்கள் பல விஷயங்களை எவிடன்ஸாக கொடுத்துருக்குறீங்க. வேறு என்ன அடிஷ்னலாக எவிடன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க கோர்ட்டுக்கு? அதாவது பியூசிஎல் சார்பில், பியூசிஎல் மதுரை கிளை சார்பில் வழக்கறிஞர் ஜான் வின்சென்ட் தொடுத்த ஒரு நூல், மக்கள் சிவில் உரிமை கழகத்திலிருந்து கதவு பதிப்பகத்தால் வெளியிடப்பட்ட பரங்குன்றம் பண்பாடும் அரசியலும் என்ற இந்த தொகுப்பு நூல் திருப்பரங்குன்றம் தொடர்பாக பல்வேறு தகவல் இதுக்குள்ளே இருக்குது. குறிப்பாக சமணம், சைவம், இஸ்லாம், பரங்குன்றம் யாருக்கு சொந்தம் இருந்தது சமூக செயல்பாட்டாளர் காளிங்கன் அவர்கள் எழுதின ஒரு கட்டுரை இருக்குது. அதில் நிறைய விவரங்கள் இருக்குது. திருப்பரங்குன்றம் கல்வெட்டுகள் தொடர்பாக தொல்லியல் அறிஞர் சாந்தலிங்கம் எழுதின கட்டுரை இதில் இருக்குது. இந்து முன்னணியின் கலவர திட்டம் என்பது தொடர்பாக சமூக செயல்பாட்டாளர் குமரன் சொன்னது இந்த கட்டுரையில் இருக்குது, இந்த புக்கில் இருக்குது. திருப்பரங்குன்றம் காட்டும் பன்மைத்துவ பண்பாடு பேராசிரியர் முரளி எழுதினது. வரலாறு பேசும் தமிழர் அறம் திருப்பரங்குன்றத்தை முன்வைத்து சமூக செயல்பாட்டாளர் சிறிதர். திருப்பரங்குன்றம் தேவை மயிலிறகால அரசியல் வலிமையே என்று வழக்கறிஞர் லஜபிராய் அவர்கள் சொன்னது. திருப்பரங்குன்றம் தீர்ப்புகள் சொன்னது என்னன்னு நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன், அந்த கட்டுரை அதில் இருக்குது. வேளன் வெறியாட்டில் நகரும் போகரின் வஜ்ரோலி முத்திரையின் எழுத்தாளர் கோணங்க எழுதியிருக்கிறாரு. பேராசிரியர் வானவாமலை எழுதின பழைய கட்டுரை முருகஸ்கந்த இணைப்பு அப்படின்றத இதையெல்லாம் தொகுத்து ஒரு அருமையான திருப்பரங்குன்றம் தொடர்பாக ஒரு முழு ஆவணத்தை பிசிஎல் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதையும் நீதிமன்றத்தில் கொடுத்தேன். இதில் உள்ள குறிப்பாக சில தர்காக்கள், அதில் ஒரு விவரங்கள் வந்து நீதிபதி அவர்கள் கேட்டாங்க. தர்காவில் வந்து இங்கே மட்டும்தான் பலியிடுறாங்களா அப்படின்றத பொறுத்தவரை வந்து அதுக்கு நிறைய விவரங்களை நீதிமன்றத்தில் நான் கொடுத்தேன். குறிப்பாக நாகூர் பெரியாண்டவர் தர்காவில் 14 நாட்கள் கந்தூரி விழா நடக்குது. கந்தூரின்னா நேர்த்திக்கடன் கொடுத்து ஆடுகோழியை பலியிடுவது. சின்னாண்டவருக்கு 10 நாள் நடக்குது ஒரு வருஷத்துக்கு. சின்னாண்டவரின் மனைவி அம்மாவுக்கு 3 நாட்கள் நடக்குது. இப்போ 27 நாள் அங்கே இந்த நேர்த்திக்கடன் திருவிழா ஆடுகோழியை வெட்டி பண்ணுறாங்க. அதில் 80% ஹிந்துஸ் தான் பண்ணுறாங்க. சரி, இப்போது இந்த இதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு இந்த வழக்கு அடுத்து எப்போ விசாரணைக்கு வருது, என்ன நடக்கும்? மறுபடியும் திங்கக்கிழமை இந்த வழக்கில் தர்கா சார்பில் இன்னும் 2 வழக்குகள் இருக்குது. அந்த 2 வழக்குகளில் மூத்த வழக்கறிஞர் ஐசங் மோகன்லால் அவர்கள் ஆஜராகி அவர் வாதங்களை வைக்க இருக்கிறார். அதற்கு பிறகு செவ்வாய்க்கிழமை இந்த இந்து மக்கள் கட்சி அனுமன் சேனா சார்பில் ஆஜரானவங்க அவங்க தரப்பு நாங்கள் சொன்ன வாதத்துக்கான பதிலை ரிப்ளையாக கொடுப்பாங்க. நாங்களும் தேவைப்பட்டால் சில ரிப்ளை பண்ணுவோம். அதற்கு பிறகு இந்த வழக்கு தீர்ப்புக்காக ஒத்தி வைக்கப்பட்டு தீர்ப்பு தான் வரும். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் ஒரு 15 நாள்லேருந்து 1 மாதத்துக்குள்ளே தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி சார், நீங்கள் பல விஷயங்கள் நீதிமன்றத்தில் நடந்து பேசியிருக்கிறீங்க. இது அறக்கழகத்தினுடைய பார்வையாளருடைய முடிவுக்கு விட்டு விடுகிறேன். நன்றி சார். நன்றி.